இன்ட்ரடக்ஷன் நெகமையாவோட எப்படி ஒரு தொடக்கம் என்று சொல்லக்கூடியதான். இந்த வருஷம் கேம்புக்கு வந்து நாங்கள் என்ன ஒரு தீம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெளிவாய் தெரிந்த ஒரு சத்தம் என்னென்னா, ஜெபம் பண்ணுங்கள், தயார் பண்ணுங்கள், காரியத்தை செய்யுங்கள். ப்ரே, ப்ரிப்பேர் அண்ட் ப்ரொசீட். இந்த 3 காரியங்கள் தான் ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார். ஏன்னா ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபத்தில் போகும்போதே நம்ம என்ன செய்வோம்னா, முடிவு இதுதான் இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய ஜெபத்தில் போவோம். எப்படி? அதாவது நீங்கள் ஜெபம் பண்ண போகும்போதே, ஆண்டவரே எனக்கு இதை இப்படி செஞ்சு கொடுத்துருங்க, ஆண்டவரே இதை இப்படி மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கும். நிறைய நேரங்கள் உங்களுடைய ஜெபத்தை யோசிச்சு பாருங்களேன். அதாவது கர்த்தர்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனையை சொல்லி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதை காட்டிலும் நம்ம விண்ணப்பத்தோடே அதனுடைய பதிலையும் எதிர்நோக்கி தான் ஜெபம் பண்ணும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். அதாவது உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ரீப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே இந்த ஜெபத்தினுடைய பதில் இப்படியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு தான் நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஜெபம் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன செய்ய, கர்த்தருடைய இருதய வாஞ்சை என்ன, நான் கர்த்தர்கிட்டருந்து என்ன கற்றுக்கொள்ளணும், கர்த்தர் என்ன செய்ய சொல்ல விரும்புகிறார் என்கிற ஒரு ஓப்பன்னஸோட கர்த்தர்கிட்ட போகக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும். அதுதான் முதலாவது ஜெபம். ஜெபித்து விட்டு நம்மை தயார் செய்ய வேண்டியது இன்னொரு காரியம். ப்ரேயர் இஸ் ஒன் திங் அண்ட் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஸ். நாம் எதற்கு அழைக்கப்பட்டோம், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதையும் நாம் கர்த்தரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்ததாக அதை செயல்படுத்தக்கூடிய காரியத்திலையும் போகணும். செயல்படுத்தாத காரியம் ஒன்றுக்கு ஆகாது. நீங்கள் நல்லா ஜெபிச்சு நீங்கள் கர்த்தர்கிட்டருந்து சத்தத்தை கேட்டீங்க, ஆனால் அதற்கு பின்பாக அந்த சத்தத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணாவிட்டால் உங்களுடைய ஜெபமும் நீங்கள் கர்த்தர்கிட்டருந்து கேட்டு ஆயத்தப்படுத்தின காரியமும் வீண். அப்போ என்னென்னா, இந்த 3ம் மிகச்சரியாக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட வேண்டும். இதுதான் நம்ம நெகமையா வாழ்க்கையிலிருந்து பார்க்க போகிறோம். நெகமியா என்று சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நெகமியா புஸ்தகத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும், அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கைப்படுத்த முடியும், நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய காரியம் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ அதனுடைய தொடக்கமாக இன்றைக்கு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். முதலாவது நெகமியா ஒரு ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய புஸ்தகங்கள் பார்க்குறோம். சங்கீத புஸ்தகங்கள், பாடல்களினுடைய புஸ்தகம், இல்லை பொயட்ரி என்று சொல்லக்கூடிய கவிதை நயமுள்ள புஸ்தகங்கள் பார்க்குறோம். அப்புறம் தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் என்று சொல்லக்கூடியதா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா, எசேக்கியேல் மற்றும் பழைய அநேக தீர்க்கதரிசிகளோட புஸ்தகத்தை குறித்து பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்குறதுனா இது என்னென்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக், ஒரு சரித்திர பின்னணியோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த நெகமியா புஸ்தகம். இந்த நெகமியா புஸ்தகம் பார்க்கும்போது என்னென்னா, இவர் அங்கே எப்படி நெகமையா இந்த ஒரு அலங்கம் என்று சொல்லக்கூடிய எருசலேமை சுற்றி கட்டக்கூடிய ஒரு மதில் கட்டுவதற்கு எப்படி கர்த்தர் நெகமையாவை உபயோகப்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் பார்க்குறோம். ஏன்னா இப்போ எருசலேமில் அலங்கம் இடிக்கப்பட்டு போனது. அலங்கம்னா நீங்கள் வேறு ஏதோ தமிழ் சொல் நினச்சிடாதீங்க. மதில் சுவர். ஒரு பட்டணத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் ஒரு மதில் சுவர் தான் பாதுகாப்பு. அந்த நம்ம இப்போ இருக்கிற நம்ம காலம் மாதிரி இராணுவம் இல்லை, இது இல்லை, ரோந்து பணி பண்ணுறதுக்கு ஆளுங்கள்லாம் கிடையாது. முன்னாடி இருந்தது ஒரு மதில் சுவர் தான். அந்த மதில் சுவரில் ஒரே ஒரு இடத்துல தான் கதவு இருக்கும். அந்த கதவை திறந்தால் தான் யார் இந்த பட்டணத்துக்குள்ளே வர முடியும், இல்லைன்னா உள்ளே வர முடியாது. அது ஒரு இரவு நேரங்களில் அதை மூடி வச்சுருவாங்க. அப்படி பட்டணத்தை சுற்றி ஒரு மதில் இல்லாத ஒரு பட்டணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணம் ஒன்றுக்கு உதவாத பட்டணம் என்று சொல்லக்கூடிய காரியம்தான். நீங்கள் நம்ம நார்தர்ன் ஐர்லாண்டில் போனீங்கன்னா லண்டன் டெரின்னு ஒரு பட்டணம் இருக்குது. நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பட்டணத்தை சுற்றி அந்த மாதிரி ஒரு மதில் சுவர் இருக்குது. அந்த மதில் சுவரில் இன்றைக்கும் கார் போயிட்டுருக்கு. அவ்வளோ பெரிய மதில் சுவர். அப்படித்தான் அந்த காலத்தில் மதில் சுவர் கட்டுவாங்க. பழைய காலத்தில் பெரிய அரசன் கட்டின மதில் சுவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குதிரை வண்டியில் போவாங்க. அவ்வளோ பெரிய அகலமான மதில் சுவர் இருக்கும். அங்கங்கே
ஒரு கேட் இருக்கும், அங்கங்கே ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் வழியாக யார் வரணும், எப்போ வரணும், அது எப்போ திறப்பாங்க, வியாபாரிகள் வர்றதா இருந்தால் எந்த வாசல் வழியாக வரணும், அது எப்போ திறக்கப்படும், எந்த நாளில் திறக்கப்படும் சொல்லக்கூடிய காரியம் இருக்கும். அப்படி தான் வர முடியும். அதனால் யாராவது ஊருக்குள்ளே வந்தால் நல்லா எல்லாருக்கும் தெரியும். யார் ஊருக்குள்ளே வந்தால் யார் ஊரை விட்டு போனாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கக்கூடிய இப்படி தான் அந்த பட்டணம். இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து நெகமியா வந்து இங்கே வந்து இந்த பட்டணத்தை சுற்றி, எருசலேமை சுற்றி ஒரு மதில் சுவர் கட்டுவதற்காக வருகிறார். இவர் யாருன்னா ஒரு சாதாரண ஒரு ஆள். ஏன் நம்ம படிக்கிறோன்னா, நெகமியா படிக்கிறோன்னா, உங்களை போல் என்னை போல் ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம், கர்த்தர் உபயோகப்படுத்தின மக்கள் என்று சொல்லி பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து கர்த்தருக்கும் மக்களுக்கு இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கக்கூடியதாக அங்கே இருந்து யாரெல்லாம் ஜெபித்து பெரிய காரியங்களை செய்தார்களோ, மோசேயை போல், சாமுவேலை போல், தாவீதை போல், இப்படி நிறைய பேர் செய்திருந்தாலும், இல்லை நம்ம மாடர்ன் டேயில் பார்த்தீங்கன்னா பில்லி கிரஹாம் இப்படிப்பட்ட பெரிய ஆளுங்க போல் இருக்கக்கூடியதுனால கர்த்தர் எல்லாரையும் ஒரு சாதாரண மனிதர்களை எடுத்து அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்யக்கூடியவர். அதனால தான் நம்ம படிக்கும்போது என்னென்னா, எப்படி வந்து கர்த்தர் வந்து நம்ம இது நம்மளை கொண்டு கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படணும். ஏன்னா நெகமியா புஸ்தகம் முழுவதும் வாசிக்கும்போது கர்த்தருக்கு ஒரு மகிமையை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் எப்போதுமே நெகமியா. He gives always glory to God, not for himself. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போகும்போது இங்கே எல்லாமே வந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடியதான். இப்போ இஸ்ரவேல் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 605, 597, 586 3 முறை பாபிலோனியர்கள் வந்து அவர்களை சிறைப்பிடித்து எங்கே கொண்டு போயிடறாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. எருசலேமையும் யூதேயாவும் அழித்து ஒன்றுமில்லாமல் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறது, மதில் சோறு இடிக்கப்படுகிறது, மொத்த பட்டணமும் இடிக்கப்பட்டு போயிடுது. எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. 70 வருடங்கள் பின்னாக போனதற்கு பின்பு தான் பெர்சிய ராஜ்யம் வருகிறது. மீடோ பெர்சியன் கிங் என்று சொல்லக்கூடிய பாபிலோனியர்களால் சிறைப்பிடித்துப்பட்ட பண்பு 70 வருடங்களுக்கு பின்பாக கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொண்டு வர்றாரு. அதற்கு பின்பாக மீதிய பெர்சிய ராஜாங்கம் வருகிறது. அதில் வந்து வரும்போது நம்ம வந்து பார்க்குறோம் 536வது வருடங்களில் அவங்க வந்து யாரெல்லாம் தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் திரும்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே எருபாபேல் முதல்ல வர்றாரு. அதற்கு பின்பாக எஸ்ரா வருகிறார். 3ஆவதாக தான் நெகமியா வர்றார். எஸ்ரா வந்தது வந்து 516வது வருஷத்தில் வந்து அவங்க வந்து எருபாபேல் மூலமாக ஒரு ஆலயம் கட்டி அங்கே காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதற்கு பின்பாக 13 வருடங்கள் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு எஸ்ரா வந்து எருசலேமுக்கு திரும்பி வந்ததற்கு பின்பாக 13 வருடங்கள் பின்பாகத்தான் நெகமியா எருசலேமுக்கு வர்றார். நீங்கள் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து அவங்க சிறையிருப்பில் போனாங்க, அவங்க சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த வருஷங்கள். இந்த காலகட்டம் வந்து பெர்சிய ராஜாவை வந்து தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்பாக நெகமியா வந்து அவர் அலங்கத்தை கட்டக்கூடியவராய் இருக்கிறார். இந்த நெகமியா புஸ்தகத்தை படிக்கும்போது நெகமியா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நமக்கு எந்த டீட்டெயிலுமே கிடையாது. அவங்க அப்பா பேர் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு பெயருமே அவரை பற்றி நமக்கு கிடையவே கிடையாது. சரியா? இப்போ இந்த புஸ்தகத்துடைய எப்படி இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு, இவருக்கு இந்த புஸ்தகத்தில் உள்ள அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது எஸ்ராக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய பைபிளில் எஸ்ரா புஸ்தகம் நெகமியா புஸ்தகம் ஒன்றா தான் இருக்கும், ஒரே புஸ்தகமாக இருக்கும். 2 தனித்தனி புஸ்தகம் கிடையாது. எஸ்ராவும் நெகமியாவும் ஒரே மாதிரி ஒரே புஸ்தகமாக தான் இருக்கும். அவங்க எஸ்ரா நெகமியா என்று சொல்லக்கூடியதாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா எஸ்ரா தான் முதலாவது வேத பாரகர் என்று நம்முடைய பைபிளிலே குறிப்பிடப்பட்டவர் எஸ்ரா தான். அதற்கு பின்பாக நெகமியா, இது 2 சேர்ந்து ஒரே புஸ்தகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்களில் எப்படி வந்து அவங்க வந்து தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று கோரேசினால் மூலமாக அறிவிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. அதற்கு பின்பாக எஸ்ரா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நெகமியா 7வது அதிகாரம் 72வது வசனம் வரைக்கும் என்ன இவர்கள் எப்படி இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது, எப்படி மதில் சுவர் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய காரியங்களை பார்ப்பீங்க. அதற்கு பின்பாக எப்படி வந்து இவர்கள் வந்து
இந்த தேவாலயம் கட்டப்பட்டு மதில் சுவர் கட்டப்பட்டதுனால எப்படி அவர்கள் வந்து கர்த்தருக்கென்று ஆராதனை செய்தார்கள், கர்த்தருக்கென்று எப்படி வாழ்வது என்று சொல்லக்கூடியதாக 7வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் உள்ள மீதி பகுதியில் பார்க்க முடியும். அப்போ எஸ்ரா நெகமையா 2 பார்க்கும்போது எஸ்ரா முதல் 4 வசனங்களில் முதலாக ஆலயம் கட்டுவதற்கு இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் திரும்பி போகிறீங்களோ, பாபிலோன்லேருந்து திரும்பி போகிறீங்களோ நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுவது. அதற்கு பின்பாக அவர்கள் வந்து தேவாலயத்தையும் மதில் சுவரை கட்டி முடித்தது. அது 7வது அதிகாரம் 72 வசனம் வரைக்கும். அதற்கு பின்பாக எப்படி இவங்க வந்து கர்த்தருக்கென்று ஆராதனை செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள் என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா இந்த அரசாணை வந்து இவர்கள் திரும்பி வந்து இங்கே கட்டக்கூடிய ஒரு காரியத்தை மொத்தமாக தான் நீங்கள் சரித்திரத்தில் பார்க்க முடியும். ஸோ இப்போ எஸ்ராவுக்கும் நெகமையாவுக்கும் ஒரு மாதிரியான நிறைய தொடர்பு இருக்குது. 2 பேரும் கான்டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல கோரேஸ் ராஜா இருக்கும், சைரஸ் என்று சொல்லக்கூடிய கோரேஸ் ராஜா இருக்கும்போது எருபாபேல் கீழே தலைமையில் வந்து ஒரு தேவாலயம் கட்டினாங்க. இந்த தேவாலயம் கட்டினதை நீங்கள் வந்து எஸ்ராவில் வந்து பார்க்க முடியும். அதற்கு பின்பாக தரியு ராஜா அரசாண்ட காலத்தில் நடந்த காரியங்களை பார்க்குறோம். அதற்கு பின்பாக எஸ்தர் புஸ்தகம் பார்க்குறோம் இல்லையா, அர்த்தசெரக்சிஸ் என்று சொல்லக்கூடிய அவர் முதல்ல வருவார். அதற்கு பின்பாக அர்த்தசெரக்சிஸ் 1 என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வருவார். அவர் காலகட்டத்தில் தான் எஸ்ரா வரக்கூடியது. ஏன்னா எஸ்ரா வந்து முதல்ல வந்து என்ன, அங்கே வந்து ஆராதனை முறைகள், தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பாரு. அதற்கு பின்பாகத்தான் மதில் சுவர் கட்டப்படும். நம்ம ஆகாய் புஸ்தகம் பார்க்கும்போது சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அவங்க வந்தாங்க, முதல்ல வந்து எல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க அந்த காலத்தில் பார்த்த அதுக்கும் இப்போ பார்க்குற ஆலயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. உடனே அவங்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு, ஒரே அழுக. ஐயோ நாங்கள் அப்படி இருந்த ஆலயத்தை பார்த்தோம், இந்த ஆலயத்தை பார்க்கும்போது எங்களுக்கே அழுகழுகையாக வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டாங்க. அதனால தான் வந்து அதற்கு பின்பாக எஸ்ரா வந்து அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்தி, நீங்கள் முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி அவங்க ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. அதற்கு பின்பாக நெகமையா வந்து 52 நாட்களில் மொத்த அலங்கத்தையும் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன் இதை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, யூதர்கள் வந்து அவ்வளோ பேரை அடித்து இழுத்துட்டு போனாங்க பாபிலோனுக்கு. திரும்பி வந்தவங்க 42,360 பேர் தான். கர்த்தர் கணக்கு கரெக்டாக எழுதி வச்சிருக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கே ஆலயம் கட்டணுமோ, யாரெல்லாம் தேவனுடைய பட்டணத்துக்கு போய் அங்கே குடியிருக்கணுமோ, நீங்கள் எல்லாம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி அரசன் சொன்னாலும் வந்தது எவ்வளோ பேர்? வெறும் 42,000 பேர் தான். மீதி பேரில் என்னானாங்க, கர்த்தர் ஒரு கட்டளையும் சொன்னார். நீங்கள் எரேமியா 27வது அதிகாரம் பிற எடுத்து வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். அதில் 3வது 4வது வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லார், உன்னை நான் சிறைப்பட்டு போன பட்டணத்தில் நீ என்ன பண்ணு, நீ அங்கே கல்யாணம் பண்ணு, குடியிரு, பிள்ளை பெற்றுக்கோ, நீ அங்கே செட்டில் ஆகு, அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்துக்காய் நீ ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு சமாதானம் உண்டாகையில் உனக்கு சமாதானம் உண்டாகும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை 7வது வசனத்தை சொல்லுவார். அதனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த யூதர்கள்லாம் பயங்கரமான பிஸ்னஸ்மேன், நல்லா எல்லாம் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஆண்டவருடைய ஆலயம் கட்டி இடிஞ்சு போயிருக்கு, அங்கே எருசலேமில் ஒன்றுமே இல்லை, திரும்பி போகிறவெல்லாம் திரும்பி போனால், ஆண்டவரே உமது காரியமாக யார் அனுப்பினா இந்த பக்கத்தில் இருக்கவனை அனுப்புங்கன்னு வேற ஆள் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. மீதி பேரில் அங்கேயே இருந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் பிள்ளை எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இலங்கையிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து இந்த ரெஃப்யூஜி இது கொடுக்கும்போது ஜெர்மன் அரசாங்கம் மட்டும் ஒரு காரியம் பண்ணாங்க. இது நான் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு இது புரியும், மறக்காது. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, உங்களுக்கு வந்து அசைலம் கொடுப்போம், ஆனால் நான் எங்கே அசைலம் கொடுக்குறேனோ அங்கே 10 வருஷம் நீ அந்த இடத்த விட்டு போகக்கூடாது. எப்படி 10 வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அசைலம் கொடுத்தாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே அந்த இடத்த விட்டு போகலை. ஏன் தெரியுமா, பிள்ளை வந்துருச்சு, பிள்ளை படிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்கூலுக்கு போயிடுச்சு, எல்லாம் இதாக ஆகிட்டாங்க. இது எல்லாமே இது எங்கள் இடம் ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்தவங்க கொஞ்சம் நெஞ்ச பேரும் கொஞ்ச நாளில் என்ன இங்கிலாந்து இது மாதம் அப்படின்னு திரும்பி போயிட்டாங்க. நீ கேட்டு பாருங்கள், இன்றைக்கி ஜெர்மனியில் இருக்கவங்க பாருங்கள், எல்லாருமே அவங்க எந்த இடத்துல வந்து செட்டில் ஆனாங்களோ அதே இடத்துல தான் இருப்பாங்க. யூதர்களும் அதே மாதிரி தான். இப்போ நீங்களும் அப்படி யோசித்து பார்க்கும்போது நானும் அப்படி தானே,
எங்கே வந்து என்னை வந்து ஆண்டவர் விட்டாரோ அதே இடத்துல தான் இருக்கிறேன், நானும் வரணும், எங்கேயாவது வரணும்னு பார்க்குறேன், சுகமாக அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. பெரும்பாலானவங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் யூதரர்களில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் திரும்பி வந்தாங்க. சரியா? ரைட். இந்த புஸ்தகம் என்ன ஒரு ஸ்டைலில் எதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான காரியம் பார்க்க முடியும். முதலாவது, ஒருத்தருடைய டைரி மாதிரி எழுதியிருப்பார். அவரே அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவரே தனிப்பட்ட முறையில் அவரே எழுதுகிற மாதிரி எழுதக்கூடிய ஒரு காரியம். நான் வந்தேன், போய் பார்த்தேன், ராஜாட்ட பேசினேன், எங்கே இருந்துச்சு, நான் அவங்ககிட்ட பார்த்து சொன்னேன், எப்பா நம்ம ஊர் இப்படி இருக்குது, நம்ம அலங்கம் இப்படி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவரே அவருடைய டைரியில் எழுதின மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, 3வது மனுஷன் கூட வந்து பார்த்து எழுதுன மாதிரி இருக்கும். இவர்கள் போனார்கள், இங்கே எதிரிங்க வந்தாங்க, அவங்கக்கிட்ட அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அதில் என்னென்னா, இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப குயிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கர்த்தருடைய கரத்தினால நடந்ததுன்ற காட்டக்கூடியதாக இருக்கும். எங்கேயுமே நெகமையாவோட பெயர் மகிமைப்படக்கூடியமாக எதுவுமே இருக்காது. நீங்கள் இது வாசித்து பாருங்களேன், எந்த ஒரு இடத்துலையும் நெகமையாவை உயர்த்துவதாக எதுவுமே இருக்காது. எல்லாமே குயிக்காக கர்த்தருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு காரியமாக. அப்போ இந்த 3 காரியம், முதலாவது ஒரு தனியாக எழுதின மாதிரி, ரெண்டாவது கர்த்தருக்கு மகிமை செலுத்த, மூன்றாவதாக ஒரு 3வது மனுஷன் கூட இருந்து எல்லாம் பார்த்து இது பண்ண மாதிரி. அப்படி தான் இந்த மொத்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கும். இந்த புஸ்தகத்தினுடைய தியாலஜி, கர்த்தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தத்துவத்தில் எப்பவுமே கர்த்தருடைய ஏக சக்கராதிபதி என்று சொல்லக்கூடிய the sovereignty of God, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஒரு ராஜா. அவர் தான் ராஜாவினுடைய இருதயமாக இருக்கட்டும், வேலைக்காரனுடைய இருதயமாக இருக்கட்டும், தேசத்தில் நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடியவராக இருக்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை மிக தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த மொத்த புஸ்தகத்திலே வந்து அது யாராக இருந்தாலும் சரி, அது தரி ராஜாவாக இருந்தாலும் சரி, அர்த்தசாஸ்திர ராஜாவாக இருந்தாலும் சரி, அது நெகேமியாவாக இருந்தாலும் சரி, நெகேமியாவுக்கு எதிராக வரக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே தேவனுடைய கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அது மாத்திரமில்ல, இன்னொரு காரியம் என்ன பார்ப்போம்னா, தேவனுடைய மக்கள் வந்து எப்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க எப்பொழுதுமே உண்மையுள்ளவர்களாய் ஒரு பரிசுத்தமாய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு, அதாவது நம்மளுடைய இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், அதாவது நம்மளுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இல்லை சோசியல் சிச்சுவேஷன் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி தேவனை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு காட்டும். நீங்கள் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எப்படி கர்த்தருக்கென்று நீங்கள் உண்மையாய் ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை மிக தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்கும். ஏன்னா கர்த்தர் வந்து பாபிலோன்லேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஆனால் அவங்க வந்து அவங்க மக்களை கொண்டு வந்து வரும்போது அவர்களுக்கு வந்து அதனுடைய கர்த்தருடைய கரத்தை அவங்க மறந்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாக காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். அதனால தான் எருபாபேல் முதல்ல வருவார், அடுத்து எஸ்ரா வருவார், நெகேமியா வருவார். எப்படி கர்த்தர் எல்லாரையும் உபயோகப்படுத்துகிறார், ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடியதாக. இந்த 1வது அதிகாரத்தில் 11 வசனங்கள் இருக்குது. நம்ம இதில் முதலாவது இப்போ வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் பார்க்க போயிடும். இந்த 11 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் உங்கள் பைபிளில் திருப்பிக்கோங்க, வாசிங்க. 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதையின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை தூக்கிட்டு உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக
இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியரும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். ஆமென். அதாவது நம்ம நான் சொன்னது போல அவருடைய அப்பா பெயரை தவிர்த்து நமக்கு வேற ஒன்றுமே தெரியாது. வேற ஒன்றும் அவரை பற்றி தெரியாது. ஊர்லேருந்து ஒரு சகோதரன் ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட சொல்கிறாரு. இது எப்போ நடக்குதுன்னா கிறிஸ்துவுக்கு முன் 445வது வருஷம், 445 BC, சம்மேர் இன் நவம்பர் ஆர் டிசம்பர். ஏன்னா இவருடைய ராஜாவினுடைய 20வது அர்த்தசெரக்சஸோட ராஜாவினுடைய 20ஆம் ராஜ்ய பாரத்தில் 20வது வருஷத்தினுடைய அவர் ராஜாவான 20வது வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இது எங்கே நடக்குது? சூசா அரண்மனையில் நடைபெறுகிறது. சூசா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் கேபிட்டல் சிட்டி என்று சொல்லக்கூடிய, இப்போ இருக்க ஈரான். சூசா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய பாபிலோன் இந்த கீழே இருக்கிற ஏலாம் பக்கத்தில் சூசா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது இப்போ இந்த நாட்களில் ஈரான் தேசத்தில் உள்ள ஒரு இடம். இங்கே தான் அங்கே இருக்குது. இது அந்த காலத்தில் இட்ஸ் லைக் எ வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் சிட்டி. உலகத்தில், ஏன்னா அதுதான் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய வல்லமையுள்ள ஒரு ராஜ்யமாக இருந்தது. ஏன்னா பாபிலோனியர்களுக்கு பின்பாக மீதிய பெர்சிய ராஜ்யம் தான் ஆண்டி கொண்டிருந்தது. இந்த பெர்சிய ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய ஆளுங்க தான் இவங்க. அங்கே சூசாவில் தான் எல்லாம் பண்ணாங்க. சூசா தான் என்ன கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்துக்கே தலைநகரமாக விளங்கிய அந்த இடத்துல. இதில் அவர் சொல்லும்போது 11ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாய் இருந்தேன். He is the cup bearer to the king. அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு பதவி. ராஜாவுக்கு பானபத்திரம், அதாவது அவருக்கு குடிக்கிறதுக்கு இது கொண்டு போய் கொடுக்குற ஒரு ஆள். ஏன் இது முக்கியமான? நம்ம என்ன தண்ணி கொடுக்கறது பெரிய காரியமா, இல்லை அவர் குடிக்கிறது ஒயின் குடிக்கிறது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் யோசிப்பீங்க. என்னென்னா அந்த காலத்தில் ஒரு ராஜாவை போட்டு தள்ளுனா என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது அவருடைய சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்து அவங்கள கொன்றுவாங்க. அதனால ராஜாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா சாப்பாட்டையும் ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆள் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுப்பார். அப்போ தான் ராஜா என்ன இவன் உயிரோடு இருக்கானான்னு பார்த்துட்டு தான் அவர் சாப்பிடக்கூடியது. அப்போ என்னென்னா மிக மிக நம்பிக்கை உள்ளவர்கள், அதாவது என்னுடைய வாழ்க்கையை இவனை நம்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. ஆனால் அதே சமயத்தில் கிரேட் டேஞ்சர் ஆல்சோ. எப்படி? எப்போ வேணாலும் அவன் உயிர் போயிடலாம். ஏன்னா எவனாவது ஒருத்தன் எதையாவது கலந்து கொண்டு வச்சான்னா முதல்ல போகிறது யார்? நெகமையாக தான் போவார். அதுக்கப்புறம் தான் ராஜா. உயிரோடு இருந்தால் தானே அவர் அதுக்கப்புறம் சாப்பிடுவார். அப்போ என்னென்னா மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. நல்ல கவனிங்க, சூசா உலகத்தினுடைய தலைநகரம். ஆளுகிற அர்த்தசெராக்சஸ் தான் உலகத்துக்கு ராஜா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு.
அவருடைய அரண்மனையில் இருக்கிறாரு. இப்போ எங்கேருந்து யார் என்ன தகவல் கொண்டு வந்தாலும் முதல்ல இங்கே தான் வரணும், அரண்மனைக்கு தான் வரணும். அதனால் உலகத்திலேருந்து யார் எந்த பிஸ்னஸ் டீல் பேசணும் எது பண்ணணுன்னாலும் இங்கே அரண்மனைக்கு தான் வரணும். அப்போ அரண்மனைக்கு செய்தி வந்தால் இவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா யார் பெரிய ஆளுங்க உள்ளே பார்க்க வந்தாலுமே என்னது பண்ணாலும் முதல்ல யாருக்கு தெரியும்? இவருக்கு தெரியும். அப்போ என்னென்னா இட் இஸ் அ ஹேப்பனிங் பிளேஸ். அதாவது இன்டர்நேஷ்னலாக என்ன ஒரு காரியம் நடந்தாலும் உங்கள் சூசாக்கு வரும். அது சூசாவில் அரண்மனைக்கு தான் முதல்ல வரும். அரண்மனையிலே ராஜாக்கு உள்ளே இருக்கிற மக்களுக்கு தான் வரும். அதனால் இவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலை, எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லாமே இவருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு பொசிஷனில் இருக்கிறார். அதே சமயத்தில் இவர் என்ன இவர் கேள்விப்படுற ஒரு செய்தி என்ன கேள்விப்படுறாரு? ஏன்னா ஊரை விட்டு ரொம்ப நாளாச்சு. ஏன்னா 586 தான் கடைசியாக வந்தது. இது நடக்கிறது எந்த வருஷம் நடக்குது? 445. 586 வந்தவங்கன்னா கடைசியாக வந்த பேட்சில் வந்தவங்கனாலுமே இவர் என்ன இஸ்ரவேலில் பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன இவர் 2ஆம் தலைமுறை இல்லது 3ஆம் தலைமுறை. ஏன்னா 445 பிசி வந்துருச்சுன்னா 586 445 போச்சுன்னா எவ்வளவு? ஒரு 140 வருஷம் போயிடுச்சு. சும்மா மொட்டை கணக்கே வச்சுக்கிறோம். ஒரு 140 வருஷம்னா ஒன்று 2ஆம் தலைமுறை இல்லை 3ஆம் தலைமுறை. 40 வருஷம் தான் ஒரு தலைமுறை. 3ஆம் தலைமுறை வந்துருச்சு. ஆனால் 3ஆம் தலைமுறையில் இருக்கிறவர் ஊர்லேருந்து ஒருத்தன் வர்றான், சொந்தக்காரன்னு. எப்படி சொந்தக்காரன்னு நமக்கே வருவாங்கள்ல ஒரு சிலர், நமக்கே தெரியாது. இது வரைக்கும் ஒருத்தன் இருந்ததே தெரியாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் 40 வருஷம் ஆயிருக்கு, 50 வருஷம் ஆயிருக்கு, திடீர்னு பார்த்தா உங்களுடைய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு, நமக்கு தான் பயங்கர ஒன்று விட்ட சித்தப்பா பையன் இல்லை ஒன்று விட்ட தாத்தாவோட பேரனோட மூத்தவனோட இவனோட அம்மாவோட இது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சொந்தம்னு சொல்லுவான். நமக்கே அப்போ ஆச்சரியமாக இருக்கும், இப்படி ஒருத்தர் இருந்தானான்னு. அந்த மாதிரி ஒரு சகோதரன் வர்றான். அவன் என்ன சொல்கிறான்? எப்பா மதில் சுவர் எல்லாமே இடிஞ்சு போச்சு, அங்கே சுவரே இல்லை, ஜனங்கள் எல்லாம் பாடில் இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவர்கிட்ட சொல்லப்படுது. அவர் என்ன செய்கிறாரு? உடனே ஜெபம் பண்ணுறார். ஏன்னா அதாவது இங்கே செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு இதில் இருக்கிறவர் அந்த ஒரு காரியத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? உடனே ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாய் அவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல இவர் அங்கே இருந்து ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் நெகேமியா 6வது அதிகாரத்தில் 15-16 வசனம் பாருங்களேன். அலங்கமானது கட்டப்பட்டு முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாம் அதை கேட்டபோது, நல்லா கவனிங்களேன், எங்களுடைய பகைஞர் எல்லாம் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியாரான அனைவரும் கண்டபோதும் போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இப்ப நம்மளா இருந்தா எப்படி முடிச்சிருந்திருப்போம்? நெகேமியா வந்தார், ஆண்டவர்கிட்ட கேட்டார், கட்டினார், முடிச்சார். நெகேமியா சூப்பர். ஆனா இங்க பாருங்க, எதிரிகளே என்ன சொல்றான்? இது கர்த்தரால தான் முடிஞ்சது, இது கர்த்தருடைய கரம். இதான் நெகேமியாட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு குணாதிசயமாக நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி இது கர்த்தருடைய கரத்தினால நடைபெற்றது என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் இது ரொம்ப லெகுவாக நடக்கலை. எப்படி மோசேக்கு, தானியேலுக்கு மற்றும் விசுவாசத்தில் நடந்த எல்லா தேவ மனிதர்களுக்கும் எவ்வளவு போராட்டங்கள் எதிர்ப்புகள் வந்ததோ அதே மாதிரி இங்கே நெகேமியாவுக்கும் அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த எதிர்ப்புகளை மீறி அவர் எல்லாத்துலேயும் தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்து அவர் எல்லா காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால்
நெகமையாட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, எ மேன் ஆஃப் பிரேயர். நெகமையா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெப வீரன். அவருக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதன். நெகமையா மார்க்ட் பை பிரேயர் அண்ட் காட்லினஸ். ஜெபமும் தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த புஸ்தகம் நம்ம 1வது அதிகாரத்தில் வாசித்தாங்க இல்லையா, 5வது வசனத்திலேருந்து அவருடைய ஜெபத்தை வாசித்தாங்க. நீங்கள் 13வது அதிகாரம் முடிய போகிற புஸ்தகத்தினுடைய முடிவிலையும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் தான் முடிப்பார். ஆரம்பமும் சரி முடிவும் சரி இன்பட்டியும் சரி எல்லா நேரமும் அவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதனால தான் எபேசியன்ஸ் எழுதும்போது எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன சொல்லுது? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி எல்லாருக்காகவும் நீங்கள் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம கேட்குறோம். எப்படி? நம்ம எல்லாருமே எப்பொழுதும் என்ன ஜெபத்தில் விழித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பதை நம்மளால் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. ஏன்னா 1 தெசலோனிக்கர் 5:14 என்ன சொல்லுது? எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை எடுங்க ஒரு நிமிஷம். நமக்கு இருக்கிற இந்த ஷெட்யூல், நமக்கு இருக்கிற இந்த ஹெக்டிக் ஷெட்யூல், நம்ம வாழுகிற இந்த நாட்களில் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால் ஜெபிக்க முடியுது? எந்த அளவுக்கு நம்ம நேரம் எடுத்து கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், கர்த்தர்கிட்ட போகணும்னு கேட்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. ஜெபம் பண்ணும்போதே உங்கள் ஃபோன் அடிக்குது, இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, இல்லை ஏதோ ஒன்று வருது, இல்லை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய காரியம் எவ்வளோ ஒரு இது வருது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ஈஸியாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஜெபம் பண்ண உட்காரும்போது தான் கேஸ் ஆஃப் பண்ணனா பண்ணலையா, அந்த அயன் பாக்ஸ் ஆன் பண்ண ஆஃப் பண்ணனா இல்லையா, கருகிற வாடை வருதே, தண்ணி திறந்து விட்ட சத்தம் ஓடுற சத்தம் கேட்குது, இவன் குளிக்கிறானா இல்லை பாத்ரூமில் நிற்கிறானா, இவன் எழுப்பி விட்டேன் எந்திரிச்சானா எந்திரிக்கலையா. ஜெபம் உட்கார்ந்த உடனே எவ்வளோ எண்ணம் வருது. ஐயோ இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இது என்றைக்கு முடிய போகுது, எப்போ முடியும், என்ன பண்ணுறது, இன்றைக்கி போயிடுவோமா, அங்கே போயிடுவோமா, அங்கே போயிடுவோமா, அதை செஞ்சிருவோமா, இதை செஞ்சிருவோமா, எவ்வளவு காரியங்கள். இப்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு சூசா அரண்மனையில் இருக்கிறாரு, நல்ல ஒரு அரண்மனையில் இருக்கிறார், நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஏன்னா ராஜாவுக்கு சர்வ் பண்ணனா எப்பயும் நல்ல உடை உடுத்தியிருப்பார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாவா இல்லையா? அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் நல்ல அரண்மனையில் இருக்கார், நல்ல சாப்பாடு சாப்பிட்றாரு. ஏன்னா ராஜா கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும். நல்ல டெய்லி சிக்கன் 65 மட்டன் பிரியாணி இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ராஜாவுக்கு இப்படி தானே, ராஜாவுக்கு எல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் தானே போகும். இப்போ இவருக்கு எங்கேயோ 2 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் மூதாதையர் வாழ்ந்த ஊரில் சுவர் இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அழுது 2 வாரம் உட்காந்து மொங்குன்னு உட்காந்து 3 மாதம் 4 மாதம் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு தகவல் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் சொல்லட்டுமா? ஐயோ அப்படியா, ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் இன்னைக்கு கிரிக்கெட் என்னாச்சு, யார் ஜெயிச்சா, எவ்வளோ சீக்கிரம் போயிடுது பார்த்தீங்களா? உனக்கு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ பேர் செத்தான், ஐயோ 110 பேர் செத்து போயிட்டான். அப்படியா, என்னாச்சு, ரயில் தடம் புரண்டுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, பெரிய ஆக்சிடெண்ட்டு, இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. என்னத்தை சொல்கிறது, ரயிலே இப்படித்தான் ஆகிப்போச்சு. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறீங்க? அப்புறம் அந்த இடம் விற்கணும்னு சொன்னீங்களே அது என்னாச்சு, இல்லை இது வாங்கணும்னு சொன்னீங்களே இது என்னாச்சு, அது என்ன, எவ்வளோ சீக்கிரம் தெரியுமா? நீ யோசிச்சு பாருங்களேன். ஒரு அவ்வளோ பேர் மரிச்சு போயிட்டாங்க, அவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு, அடுத்த செகண்ட் நம்ம என்னத்துக்கு மாறிடுறோம், வேற சப்ஜெக்ட் போயிடுறோம். எவ்வளவு ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம், எவ்வளவு சுலபமா. சார்ல்ஸ் பர்சன் சொல்றாரு,
A good character is the best tombstone. உங்களுடைய நல்ல குணாதிசயம் தான் உங்களுடைய கல்லறையில் போடக்கூடிய ஒரு கல்வெட்டு. Those who loved you were helped by you will remember you when forget me nots have withered. Carve your name on hearts, not on marble. மற்றவங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய பெயர் எழுதக்கூடிய மக்களாக இருங்க, கல்லுகளில் அல்ல. எவ்வளோ ஒரு உண்மையான காரியம் பாருங்களேன். மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த இன்ட்ரடக்ஷனில் ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ப்ராக்டிக்கலாக என்னென்னு. ஏன்னா இந்த புஸ்தகம் முழுவதும், இந்த நெகேமியா புஸ்தகம் முழுவதும் பார்க்கும்போது 3 கோணத்தில் பாருங்கள். ஒன்று, இஸ்ரவேலில் ஃபிசிக்கலாக தெர் இஸ் நோ வால், அங்கே என்ன சுவர் இல்லை, அலங்கம் இல்லை, சுவர் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய மதில் சுவர் எப்படி இருக்குது? சரியா? அங்கே இல்லை, அங்கே ஃபிசிக்கலாக மதில் சுவர் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய சுவர் எப்படி இருக்குது? ரெண்டாவது, நம்ம சபை என்று சொல்லக்கூடிய, நம்ம சபைனா கர்த்தருடைய சபையினுடைய சபையை சுற்றி சுவர் எப்படி இருக்குது? இஸ்ரவேலில் சுவர் எப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் எப்படி சுவர் இருக்குது, சபையில் சுவர் எப்படி இருக்குது? இந்த 3ஐயும் நம்ம அப்ளை பண்ணக்கூடியதாக இந்த மெசேஜ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த இன்ட்ரடக்ஷனில் முதல்ல ஐடென்டிஃபையிங் த நீட், என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? 2500 வருஷத்துக்கு முன்னாடி 445 பிசியில் ஒரு தகவல் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு? இங்கே சூசாவில் உட்கார்ந்து இருக்கிறவர், அங்கே அரண்மனையில் இருக்கிறவருக்கு அவருடைய சகோதரன் ஹனானி வந்த உடனே அவர் சாதாரணமாக கேட்குற கேள்வி, எப்பா ஊரில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தவங்க ஊரில் இருந்து வந்தாங்கன்னா அவங்கள பார்த்த உடனே எங்கள் ஊரில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா நம்ம கேட்குறது தானே. வழக்கமாக கேட்குற ஒரு கேள்வி தான் கேட்குறாரு, ஊரில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, எப்பா அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்? நீ உன் பிரச்சனையை சொல்லிட்டே என் பிரச்சனை நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தான் தெரியல நம்ம சொல்லிடுவோம். நம்ம நிறைய நேரங்கள் என்ன வேணும், நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்லலை அவ்வளோதான். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், அவங்கள விட நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனை மாதிரி சொல்லி அவங்கள ஒன்றுமில்லாமல் பார்த்துருவோம். நிறைய பேர் நம்ம அப்படி தானே செய்கிறோம். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தன்னை அந்த இடத்துல போட்டு அதை தேடக்கூடிய ஒரு காரியம், என்ன அவங்களுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் யோசிங்க, இப்போ உங்கள் ஊரில் இருந்தோ இல்லை உங்களுடைய கிராமத்தில் இருந்தோ இல்லை நீங்கள் பிறந்து வளர்ந்த சர்ச்சு இல்லை நீங்கள் இருந்து போன இடம் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சின்னு சொல்லி சொன்னால் அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 1 hour இல்லை ஒரு 1 day? யோசிக்க. இல்லை இப்போ நம்ம ஃபெலோஷிப்பில் நம்ம சபையிலே ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோம், உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஒரு சிலருக்கு பாதிக்கவே பாதிக்காது. எனக்கு அன்னைக்கே தெரியுண்ணே, கர்த்தர் எனக்கு அன்னைக்கே தரிசனத்துக்கு அண்ணா யார்ட்டையும் சொல்லலை. எப்படி எனக்கு கனவு வந்துச்சுனே, யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது இன்னொருத்தன் உங்கள்கிட்ட சொல்லி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அனானி சொல்கிறாரு, அவருடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கு? உபவாசம் இருந்து அழுது ஜெபிக்கக்கூடிய காரியம். சிந்திச்சு பாருங்களேன். எங்கேயோ, எனக்கு அருமையான இந்த கான்டெக்ஸ்டை புரிஞ்சுக்கோங்க, எங்கேயோ 2 தலைமுறைகளுக்கு முன்பாக இருந்த ஒரு தன்னுடைய சொந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கேட்ட உடனே நெகேமியாவுடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. அதை குறித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்கிறார்.
நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி டோன்ட் ட்ரை டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த ஜெபிக்கிறதுக்கு முன்பாக தயவு செய்து இதுதான் முடிவுன்னு போகாதீங்க. நீங்க படிக்கிறதா இருந்தா, ஆண்டவரே நான் வந்து டாக்டருக்கு தான் படிக்கணும், இல்ல அது இல்ல, ஆண்டவரே நான் என்ன படிக்கணும்னு நீங்க சித்தமா இருக்கிறீங்க. கல்யாணம் பண்ண, ஆண்டவரே நான் யாரை கல்யாணம் பண்ண, இவனை கல்யாணம் பண்ணுமா அவனை கல்யாணம் பண்ணக்கூடாதா, இதெல்லாம் இல்லை. நான் யாரை கல்யாணம் பண்ண சித்தமா இருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும், என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்களா, எதுக்காக கொண்டு வந்தீங்க, எனக்கு இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்களா, எதுக்காக கொடுத்துருக்கீங்க. டோன்ட் கோ வித் த சொல்யூஷன் டு காட். எனக்கு அருமையானவர்களே, இந்த முதல்ல லெட் அஸ் ஐடென்டிஃபை த நீட். நீ எதுக்காக தேவன் உன்னை எங்க கொண்டு வந்திருக்கிறார். வாட் இஸ் தட் யூ ஆர் ஹியர், ஒய் யூ ஆர் ஹியர். அதாவது ஒரு சில நேரத்தில் உங்க அம்மா அப்பா சொன்னாங்க, இல்ல வேற யாரோ சொன்னாங்க, இல்ல இன்னொருத்தவங்க சொன்னாங்கிறக்காக நான் படிக்க வந்தேன், இல்ல நான் இதுக்காக வந்தேன், இல்ல நான் வேலைக்கு வந்தேன், நான் அதுக்காக வந்தேன், இதுக்காக. மேபி there is a reason behind it. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வந்திருக்கலாம். பட் there is a hand of God behind that. கர்த்தருடைய கரம் அதற்கு பின்னாக இருக்கிறது நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சும்மா வந்துடல நீங்க. தயவு செய்து எனக்கு அருமையானவர் நன்றாக யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தகவல் வரும்போது நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? இல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு, ஏதோ ஒரு இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஜெபம் பண்ணினாதான் அதனுடைய சொல்யூஷன் வரும். சம்டைம் சில நேரங்களில் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்களே பதிலாக கூட மாறக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவம் சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், தான் பூமியை விட்டு போறாரு, பூமிக்கு வந்திருக்கிறார், 3 வருஷம் தான் இருக்க போறாரு. அப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் வேணும்னு சொல்றார். நீங்க மத்தேயு 9வது அதிகாரத்தில் 35வது வசனத்துல இருந்து பாருங்க. மேத்யூ சாப்டர் 9 verse 35ல இருந்து. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, நல்ல கவனிங்க, இதெல்லாம் செய்யறாரு. செஞ்ச போது திரளான ஜனங்கள் தன் பக்கத்துல வர்றாங்க. அந்த திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும், மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல தொய்ந்து போன. ஐடென்டிஃபை த நீட்ஸ். ஜீசஸ் ஐடென்டிஃபை என்ன பிரச்சனை, இவங்களுக்கு சரியான மேய்ப்பர்கள் இல்லை என்கிறத உணர்ந்து கொள்றாரு. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருப்பதை போலவும் தொய்ந்து போனவர்களும் இருந்தபடியால் மனதுருகி நோக்கி என்ன அறுப்பு மிகுதி, கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் என்ன சொல்றாரு. முதல்ல மேய்ப்பன் இல்லாத மந்தைகளாக இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் இருந்தாதான் அறுவடை சரியான முறையில் அறுக்க முடியும். அதனால அறுவடையினுடைய எஜமானுக்கு அறுவடைக்கு சரியான ஆட்கள் வேண்டும் என்று ஜெபம் பண்ண சொல்றார். என்ன பண்றாங்க, சீஷர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு சரியான முறையில் வழி நடத்துவதற்கு அறுவடை செய்வதற்கு சரியான ஆட்களை அனுப்புங்கள் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஜெபிக்கிறாங்க. ஜெபித்தவங்க என்னவா மாறுறாங்க? அடுத்த வசனம் 10வது அதிகாரம் முடிஞ்சா அடுத்து 10வது அதிகாரம் வந்துருது. இந்த இடத்துல அதிகாரம் தவறான இடத்துல இருக்கு. நீங்க அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், என்ன பண்றாரு, யாரு ஜெபம் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களான என்ன, அவங்க 12 பேர் நாமங்களான அவங்க பேரை கொடுத்து அவங்க 12 பேரை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. முதல்ல என்ன செய்ய சொன்னார், 12 பேரை ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் அவங்கள தான் அவர் அனுப்புறாரு. கர்த்தர் முதல்ல உங்களை உபயோகப்படுத்தினா முதல்ல நீங்க ஜெபிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். ஆண்டவரே, என்ன தேவை? God, you have seen there is a need. That is why you have brought me to this country.
ஆண்டவரே என்னுடைய வேலையில் ஏதோ ஒரு பெரிய தேவை இருக்கு, அதுக்காக தான் என்ன இந்த இடத்துல வேலைக்கு வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதுக்காக தான் என்ன இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறீங்க. என்னமோ ஒரு தேவை இருக்கிறது இந்த பட்டணத்தில், இந்த வேலையில், இந்த குடும்பத்தில், இந்த சபையில் ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை யார் என்னால தான் நிறைவேற்ற முடியும், அதுக்கு தான் என்னைய கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. See, God always looks for a people who could do his job. அவருடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு சரியான ஆட்களை தான் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, உங்களுக்குன்னு கொடுத்த ஒரு வேலை வச்சிருக்கிறார், அந்த வேலையை நீங்க தான் செய்யணும். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். மோசே 10 வருஷம் முன்னாடி வந்துடுறாரு, போய் ஒருத்தனை அடிச்சு கொண்டு வர்றாரு. என்ன நினைக்கிறாரு, என்னுடைய சகோதரர்கள் தெரியும் நான் தான் கர்த்தரால் அனுப்பப்பட்டவன். ஆனா அது இல்லைங்கும் போது என்ன ஆகுது, அவர் அதுக்கப்புறம் 40 வருஷம் ஓடி போயிடுறாரு. ஆண்டவர் 40 வருஷம் கழிச்சு அவரை தான் கூப்பிட்டு வர்றாரு. யோனா நினைவேக்கு போடான்னா அவன் தர்சுக்கு போடணுமா. ஆண்டவர் என்ன பண்றாரு, புயலை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து அவனை கீழே தள்ளி கடலில் போட்டு கொன்று ஆளை மறுபடியும் கொண்டு போய் அங்கே தான் கொண்டு போய் மறுபடியும் சேர்க்கிறார். There are certain purpose only you can fulfill. உங்களுக்குன்னு சில காரியங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த காரியங்களை நீங்க மாத்திரம்தான் நிறைவேற்ற முடியும். அதை நீங்க தெரிந்து கொண்டு முதலே வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இல்லைன்னா யோனா மாதிரி கஷ்டப்பட்டு போக வேண்டியிருக்கும். அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும், என்ன ப்ரேயர் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது தான் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், சரியான முறையில் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவார். நீங்களும் ப்ரிப்பேர் ஆவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை நீங்கள் வந்து அது செய்ய முடியும். இப்போ 12 பேரை ஜெபம் பண்ண சொன்னார், 12 பேர் ஜெபம் பண்ணாங்க, 12 பேர் அனுப்பிச்சாரு. அந்த 12 பேர் போய் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவங்க திரும்பி வந்தபோது இதனுடைய அடுத்த பகுதி லூக்கா 10வது அதிகாரத்தில் 17-18 ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிற காரியம் பாருங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். எப்படி? நான் சாத்தானே கீழே விழுகிறத பார்த்தேன். அந்த அளவுக்கு நீங்கள் வல்லமையான ஊழியம் பார்க்குறீங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்ம தேசத்தில் உங்களுடைய நீங்கள் வாழுகிற பகுதியில் உங்கள் கம்யூனிட்டிக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் சபைக்கு என்னைக்கு நீங்கள் உபவாசம் இருந்து அழுது புலம்பி ஜெபிச்சிங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, சபையாக நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, என்ன செய்யணும், நாங்கள் இருக்கிறது எங்கள் கம்யூனிட்டிக்கு நாங்கள் என்ன பண்ணணும். இன்றைக்கி நம்ம இருக்கிற கம்யூனிட்டியில் எவ்வளோ பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு, எவ்வளோ பொல்லாத காரியங்கள். அதை குறித்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வாலிப பிள்ளைய பண்ணக்கூடிய அட்டகாசம், ட்ரக்ஸு, எத்தனை பிரச்சனை, எவ்வளவு மோசமான சூழ்நிலை. என்னைக்கு உங்கள் இருதயத்தை அது தாக்கிருச்சு. எவ்வளவு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த பாரம் இல்லை? எவ்வளவு வாலிப பிள்ளைகள், ஒரு சில நம்ம பிள்ளைகளே அவங்கள விட்டு போன காரியத்தை நம்ம பார்க்குறோம். டஸ் இட் பிரேக் யுவர் ஹார்ட்? நீங்கள் யாருக்கிட்ட நீங்கள் நம்ம எல்லாரும் குரூப் பிரிச்சிருக்கோம், அவங்க குரூப்பில் இருக்க அவங்ககிட்ட கேளுங்க, உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, கேளுங்க. என்னைக்கு நீங்கள் புலம்பு அழுது ஜெபிச்சீங்க? அனானி வந்து சொல்கிறாரு, ஐயா 3வது தலைமுறை சம்பந்தமே இல்லாமல் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு, அரண்மனையில் இருக்கிறார், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரால் என்ன முடியல, சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் அவரால் சும்மா இருக்க முடியல. உபவாசித்து அழுது புலம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு முதலாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க? நெகேமியா ஜெபம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணி ஜெபம் பண்ணுறாரு? முதல்ல தன்னுடைய பாவத்திற்கும் தன்னுடைய மூதாதையர்கள் கர்த்தருடைய கற்பனையை பின்பற்றாதனால ஏற்பட்ட காரியங்களுக்கும் அழுது புலம்பி ஜெபிக்கிறார். When was the last time you cried for somebody? எப்போ கடைசியாக வேற யாருக்காவது அழுது ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு எப்போ வந்துச்சு?
ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. Did you cry and pray for somebody? ஆண்டவரே, தூரமா இருக்கு, தூரமான தேசத்தில் இருக்கிறார், 1000 மைலுக்கு அப்பால் இருக்கு, எனக்கு யாரையுமே தெரியாது, நான் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை. நீங்கள் நெகமையாட்ட ஏன் இது ஜெபம் பண்ண தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1000 ரீசன் சொல்ல முடியும். நெகமையால் எனக்கு எருசலேம் பார்த்தது கிடையாது, எங்கள் அப்பா அம்மா பார்த்தது கிடையாது, எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா என்னன்னு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த ஆலயத்தை நான் பார்த்தது கிடையாது, அந்த மதில் சோறு எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னைய கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறாரு, நான் அந்த ராஜா கூட இருக்கிறேன், என்னைய கர்த்தர் நேசமாக பாசமாக வச்சிருக்கிறாரு, என்னைய உயர்த்தி வச்சிருக்கிறாரு, என்னைய கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் என்னை இங்கே தான் வச்சிருக்கிறார், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இப்படி ஏதாவது சொல்லிட்டு உட்காந்துருக்கலாமே. பட் ஆனால் இருதயம் நொறுக்கப்பட்டவன் அழுதானே. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கும் உங்களுக்கும் உறவுக்கு இடையில் எது தடையாக இருக்குது? Did you cry about your sin? என்ன பாவம், ஏதாவது பாவம் இருந்து உங்களுக்கு ஆண்டவரோட தொடர்பில் இருக்க முடியாதபடி என்ன பாவம் உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்குது? சிந்திச்சு பாருங்க. There are some sins you have to let go. There are certain things, சில காரியங்கள் விட்டு விடணும். அழுதீங்களா? அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? ஆண்டவரே, இதுதான் தேவனுடைய ஆலயம், சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம், இதில் நான் எந்த விதமான பாவத்தில் இருக்கிறேன், என்ன மாதிரியான காரியம் இருக்கு ஆண்டவரே, அதை விட்டுவிட எனக்கு என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. அழுதீங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாவத்தில் இருக்கிறாங்க, இல்லை இதில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக அழுது புலம்புன காலம் இருக்குதா? சபையில் யாராவது ஒருத்தவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, யாராவது ஒரு ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா? கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னா எப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன கேட்பாரு? முதல்ல நாக்கை நீட்டு. கர்த்தர்கிட்ட வந்தாலும் கர்த்தர் முதல்ல நாக்கை நீட்டு, காட்டு, காட்டு, நாக்கை நீட்டு, உன் உள்ளே என்ன இருக்குன்றதை காட்டு. டாக்டர்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க, நம்ம ஊரில் கூட்டி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஊரில் எப்போயும் கேட்பான், ஆனால் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 வாட் இஸ் யுவர் பெயின், நான் 20ன்னு சொன்னால் தான் அவன் அடுத்தே பார்ப்பான், இல்லைன்னா அவன் கம்ப்யூட்டரை மட்டுமே பார்த்துட்டு இருப்பான். நம்ம டாக்டர் எல்லா உண்மையும் சொல்கிறோமே, எங்கே வலிக்குது, எப்படி வலிக்குது, என்ன செஞ்சுது, என்ன எல்லாமே சொல்கிறீங்கல்ல. When was the last time you told God about it? When was the last time? கர்த்தர்ட்ட எப்போ போய் சொன்னீங்க, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும், இல்லை சில காரியங்கள்லேருந்து நான் விட்டு விட வேண்டும் என்று சொல்லக்கூடியதா? முதல்ல என்னங்கிறத கர்த்தர்ட்ட கேட்க போகிறோம் ஜெபத்தில். ஆண்டவரே, என்னுடைய தேவை என்ன, நான் எதற்காக இங்கே இருக்கிறேன், நான் என்னுடைய சரீரத்திலையும் சரி, என்னுடைய சபையாகிய சரீரத்திலையும் சரி, என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்யணும்? ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ஜெபங்கிறது நம்ம மூச்சு விடுறது போல். நம்ம மூச்சு விடலைன்னா செத்து போயிடும், ஜெபம் இல்லைன்னா ஆவிக்குரிய முறையில் நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், மெசேஜ் கேட்டோம், இல்லை. கர்த்தரோட உறவில் இருக்கிறீங்களா? எது கர்த்தரோட உறவில் இல்லாதபடி என்ன தடை செய்கிறது உங்களை? நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது. காரணம் என்ன? செக் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். நான் சொல்ல எல்லா நோயும் அதனால் கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. சிலருக்கு டிப்ரெஷன் வருது, ஏன்?
ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உறவே கிடையாது. Just because you come to church, don't think that you are a Christian. Now, again and again I'm telling you. Do you have a right relationship with God? What is that stopping you? எது உங்களை கர்த்தரோடு உறவில் இல்லாதபடி? இப்போ நீங்கள் கர்த்தர்கிட்ட முடிவோட போகாதீங்க. Ask God a solution. Don't ask God a solution. Go to God. God, என்னத்துக்காக நான் இங்கே இருக்கிறேன்? I want to know. எனக்கு அது தெரியணும் ஆண்டவரே. எனக்கும் உங்களுக்கும் இடையில ஏதாவது இருக்குதா? அதை நான் விட்டு விடணும் ஆண்டவரே. என்ன எது உங்கள் இருதயத்தை நொறுக்குதோ அது என்ன நொறுக்கட்டும். எது உங்களுடைய இருதயத்தை உடைக்குதோ அது ஏன் இருதயத்தை உடைக்கட்டும். Whatever breaks your heart, let it break my heart. Whatever moves your heart, let it move my heart. Lord, I want to be right with you. First, I want to make right with God. My relationship with God should be right. Then only my relationship with others will be right. முதல்ல இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களால் முழங்கால் போட முடிஞ்சால் முழங்கால் போடுங்க. இல்லை உட்காந்துட்டே ஜெபம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணாலும் சரி. உங்களை பொறுத்தளவுக்கு ஆண்டவரே, ஹவு கேன் ஐ பி ரைட் வித் யூ? நான் உங்களோட உறவில் இருக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய மதில் சுவர், your personal life, உங்களுடைய சரீரம் சரியான முறையில் தேவ ஆவியானவர் வாழும் ஆலயமாய் வாழ முடியாதபடி மதில் சுவர்கள் இடிந்து போனதாய் இருக்கிறதா? சபையினுடைய மதில் சுவர்கள் இடிந்து போனதாய் இருக்கிறதா? எது உங்ககிட்ட இடிந்து போனதாய் காணப்படுகிறது? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் கம்யூனிட்டியில், இந்த தேசத்தில், இல்லை பட்டணத்தில், இல்லை உங்கள் பட்டணத்தில், இல்லை ஊரில், எது? வாட் இஸ் பிரேக்ஸ் யுவர் ஹார்ட்? வாட் மூவ்ஸ் யுவர் ஹார்ட்? எது உங்களை உந்தி தள்ளுகிறது? Lord, I want to be right with you. ஆண்டவரே, நான் உம்மோடு சரியாக விரும்புகிறேன். எனக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை மன்னியுங்க, என்னுடைய மீறுதல்களை மன்னியுங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னியுங்க. ஈவன் இப்போ நான் உங்களை ஜெபம் பண்ணுறதுக்காக முழங்கால் போட்டால் கூட என்னுடைய எண்ணங்கள் வேறு பக்கத்தில் போகுது. நான் உட்காந்துருக்கேன், என்னுடைய எண்ணங்கள் வேறு இதில் போகுது. ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. நான் உங்களோட சரியாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. God forgive me, O Lord. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேளுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. எனக்கும் உமக்கும் இடையில எதுவும் வராதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆமாம் ஆண்டவரே, என்னை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, லெட் இட் பிரேக் மை ஹார்ட், ஓ லார்ட். நான் சும்மா ஏதோ ஒவ்வொரு நாளும் ஏதோ எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் லிஸ்ட் போல கேட்கறத விட்டுட்டு ஆண்டவரே, நான் எதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன் ஆண்டவரே? என்னை எதற்காக படைத்துங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே? Why I am here, O Lord? ஆண்டவரே, நான் எதற்காக இந்த சபையில பிடிக்கப்பட்டிருக்கேன், எதற்காக இந்த இடத்துல இருக்கிறேன், அது எனக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தேவை ஆண்டவரே. I want to identify the need, O Lord. என்ன தேவை என்பதை எனக்கு காட்டி கொடுங்கன்னு சொல்லக்கூடியதா கர்த்தர்கிட்ட கேட்பீங்களா? ஒரு உயரிய நோக்கத்தோடு அன்னைக்கு நெகமையா செய்தாரு. அதனால தான் இத்தனை 1000 வருடங்கள் கழித்தும் நம்ம நெகமையாவோட வாழ்க்கையை படிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறோம். அவங்க எதனால்? அவர்கள் எல்லோரும் தங்களுக்கென்று வாழாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்து அவர்கள் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்ததுனால தானே. அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே நடப்பீங்க, எனக்குள்ளே நடப்பீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா?
இப்போ பக்கத்தில் இருக்கவங்களோட சேர்ந்துக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை முடிப்போம். ஒரு நிமிஷம் நீங்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணட்டும். ஆண்டவரே, எங்களை எதற்காய் தெரிந்து கொண்டீங்கிறத நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதான எங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு சரியாக வேண்டும். இதை மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 காரியத்துக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடித்ததை நம்ம அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிப்போம். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.